எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தகுமார். இந்த வீடியோவில் நம்ம கையில் இருக்க இந்த ஃபோட்டான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனியோட P10 வாஷ்ன்ற ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பாக்ஸில் எடுத்துகிட்டோன்னே இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோட்டான் அவங்க கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இங்கே வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதோட மாடல் சொல்லியிருக்காங்க P10 வாஷ்னு. அப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா பில்லுக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய வந்து ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா மைக்ரோ எஸ்பி யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. முதல்ல இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இதை முதல்ல ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல இதை ஓப்பன் பண்ணோடனே இங்கே வந்து நல்ல இதுவாக தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் உள்ள. அப்புறமா இதை ஓப்பன் பண்ணோடனே இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு கவர்டு பேக்கில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர், 2 சைடும் ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் இதுவில் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் ஸ்பீக்கரை இப்போ ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறமா பாக்ஸில் வந்து இங்கே சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நம்மளுடைய ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ எஸ்பி கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கரை பார்க்கலாம். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்குது. ஒரு அலுமினியம் மெட்டல் பில்ட்னால நல்லா இருக்குது. டியூவல் ஸ்பீக்கர்னால நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே இந்த இதுவில் மேல் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப், வால்யூம் டவுன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வேறு எங்கே இருக்குன்னா சைடில் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறமா வந்து ஆக்ஸ் கேபிள் போடுறதுக்கு, அப்புறமா நம்மளுடைய மைக்ரோ எஸ்டி போடுறதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 மோடாக யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் வழியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆக்ஸ் கேபிள் மூலமாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக இதுலேயே மைக்ரோ எஸ்டி போட்டுட்டு யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் பில்டு. இந்த பில்டு பார்க்குறதுக்கு நல்லா சாலிடாக இருந்தாலும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஒரு அலுமினியம் பில்டாக இருந்துச்சுனாலும் ஒரு 268 கிராம் தான் இருக்குது. ரொம்ப பெரிய வெயிட்லாம் இல்லை, ஒரு 1/4 கிலோ கல் மாதிரி இருக்குது. இந்த ஸ்பீக்கரை முதல்ல நான் ஆன் பண்ணுறேன். இங்கே ஆன் பண்ணோடனே நல்லா அழுத்தி பவர் பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு சவுண்டோடு வருது. ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது, அது நல்ல விஷயம். அதுக்கடுத்து ஒரு ஹேண்டியாகவும் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நம்ம ப்ளூடூத்தில் வந்து பேர் பண்ணிவிட்டு சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால 2 பக்கமே 5 வாட்ஸ் கொண்ட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 10 வாட் ஸ்பீக்கர் ஒரு ஈக்குவலான சவுண்ட் வரும். இதோட சவுண்ட் குவாலிட்டி இப்போ எப்படி இருக்குன்றத மாதிரி பார்க்கலாம். இது நம்ம ஃபோன்லேயும் சரி எப்படி அந்த பேர் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே காமிச்சிருக்கு. P10 வாஷ்ன்ற இதுவில் காமிக்குது. இப்போ வந்து நான் பேர் பண்ணிவிட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சவுண்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சவுண்டாக இருந்திருக்கும். இந்த ஸ்பீக்கர் ஒரு ரூமையே வந்து ஒரு ஃபுல் ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு, ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இந்த ஃபோட்டான் ஸ்பீக்கர் தான் ஃபோட்டான் கம்பெனிக்கு ஒரு நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பேஸ் வோக்கல்ஸ் நான் கேட்ட வரைக்கும் பேஸ் வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதோட பில்டுன்னு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு பெருசாகவே ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதோட டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டா, ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த ஸ்பீக்கர் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 900 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. இதோடைய விலை வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கம்மியாகலாம் ஏறலாம், அதெல்லாம் பற்றி இருக்கலாம். ஏன்னா இது பேசிக்காக ஒரு 800 ரூபாயில் இருந்தது, இப்போ 900 ரூபாய்க்கு வந்திருக்கு. நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்ததில்ல. இப்போ மேபி இப்போ 900ல் இருக்குது, மேபி இனிமேல் குறையலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம டெக்கி ஜாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.